அனைவருக்கும் வணக்கம். வருகிற செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th தமிழ்நாடு ஃபுல்லா ஆனுவல் காமன் எக்ஸாம் ஃபார் தமிழ் எக்ஸாம். இந்த வருஷம் தான் முதல்ல 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 11th பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. பட் இந்த வருஷத்துல இருந்து இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தால் மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு புதிதாக அறிமுகப்படுத்த அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம ரத்து செய்யப்பட்டு முதல்ல ஆண்டு தேர்வா எழுதுறீங்க. அதுல முதல் தேர்வு நாளை தமிழ் எழுத போறீங்க. இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க 10th 100க்கு 100 மார்க் எழுதிருப்பீங்க தமிழ். பட் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் தமிழ் 90 மதிப்பெண்களுக்கு நீங்க எழுத போறீங்க. 11th நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ. 11th ஸ்டாண்டர்ட் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அடுத்து இங்கிலீஷ் ஆகட்டும், உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிசினஸ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம தொடர்ந்து போட போறோம். அதனால 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா புதுசா நம்ம சேனல் வந்திருக்கீங்க, புது வீடியோ ஃபர்ஸ்ட் 11th போடுறோம். அதனால 11th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சேனல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த 11th எக்ஸாமுக்கான முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஏன்னா 11th பப்ளிக் இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்றோம், ஜாலியா இருந்துட்டோம், சுத்தமா எதுவும் பெருசா படிக்கல. ஓகேவா? இப்ப கடைசி கட்டத்துல பாஸ்ன்றதையாவது கடந்து போகணும்ல. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 11th மார்க் இருக்கு, டோட்டல் இருக்கு 600 நீ எவ்வளவு எடுக்கிறேன்றது இருக்கு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ரொம்ப விளையாட்டா இருக்காதீங்க. கடைசி கட்டத்திலயாவது இப்பவும் படிக்கலன்றவங்க இப்பயாவது படிக்க ஆரம்பிங்க. இப்ப நம்ம 11th தமிழ்ல 90க்கு 90க்கான இம்பார்ட்டன்டோட நம்ம மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய சேனல்ல 10th 12th தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். 11th நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கும். ஓகேவா? பட் யூடியூப் சேனல் நம்ம பெருசாகவே போடல. ஃபர்ஸ்ட் டைம் 11th யூடியூப்ல வீடியோ போறோம். பட் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், பெரிய வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். ஓகேவா? 11th தமிழ். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த பப்ளிக் ஆனுவல் எழுதுறதுனால உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லிடுறேன். தமிழுக்கான பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 1x14 ஃபார் 1 மார்க். 14 1 மார்க் எழுதுறீங்க. இதே நீங்க 10th தமிழ்ல 15 எழுதிருக்கீங்க, இப்ப 14 1 மார்க் எழுதுறீங்க. அப்புறம் இந்த 14 1 மார்க்கும் பாத்தீங்கன்னா செய்யுள், உரைநடை, அதுக்கப்புறம் இலக்கணம், மொழிபெயர்ச்சி, துணைப்பாடம், இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த 14 1 மார்க் கேட்பாங்க. இந்த 14 புக் பேக் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7ல இருந்து 8 வரலாம். அப்படியே புக் இன்னர் அதே மாதிரி 7ல இருந்து 6 வரலாம். இவ்வளவு புக் இன்னர் கொஸ்டின்ஸ் இந்த 14 1 மார்க். அப்புறம் இந்த 2 மார்க், இந்த 2 மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இது உரைநடைக்கான 2 மார்க். இந்த 2x2 6 இருக்கக்கூடிய உரைநடை மொத்தம் 3 கொடுப்பாங்க. நீங்க 2 எழுதணும். 2 புக் பேக் கொடுத்துருவாங்க, 1 புக் இன்னர் கொடுப்பாங்க. நீங்க 2 எழுதுற மாதிரி இருக்கும். 4 மார்க் 2 கொஸ்டினுக்கு. அதுக்கப்புறம் இந்த 3x2 மார்க் பாத்தீங்கன்னா செயலுக்கான 2 மார்க். சேம் அதே மாதிரிதான் 6 இருக்கக்கூடிய புக் பேக் செயல் வினாக்கள், அப்புறம் புக் இன்னர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் சொல்லிட்டு மொத்தம் நம்ம 3 எழுதுற மாதிரி இருக்கும். 6 மதிப்பெண்கள். அதே தான் பாத்தீங்கன்னா இது மொழிபெயர்ச்சி மற்றும் இலக்கணத்துக்கான அந்த குறிவினா 7x2 14 மார்க். 2 மார்க்லயே ஒரு பெரிய மார்க் இருக்கக்கூடிய இடம் இது. இதுலதான் இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலக்கண குருவினாக்கள், அதுக்கப்புறம் கலை சொற்கள், வள்ளினமைகளை இட்டு எழுதுக, நீக்கி எழுதுக, சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஓகேவா? உருவ சொற்களை எழுதுக. ஓகேவா? வலுவுமை சொற்களை எழுதுக. இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு புத்தகம் ஒவ்வொரு இயல் 1 இயல் 2 இயல் 3 இயல் ஆரம்பிச்சுட்டு 6 இயல் இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்க மொழிபெயர்ச்சி கேட்க போறாங்க இந்த செக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2x4 சிறுவினா, இதோட உங்களுக்கு 2 மார்க் முடிஞ்சது. இதுக்கப்புறம் சிறுவினா செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா இந்த 2x4 உரைநடை. எப்படி 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் உரைநடை இருந்துச்சோ அதே மாதிரி சிறுவினாலே ஃபர்ஸ்ட் உரைநடை தான் வரும். இந்த 2x4 உரைநடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 இயல் இருக்கு. 6 இயல்ல இருக்கக்கூடிய புக் பேக் புக் இன்னர் கொஸ்டின் 4 கேட்பாங்க. நீங்க 2 எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் 8 மார்க். அடுத்த சிறுவினா சேம் 2 மார்க் மாதிரி தான். செகண்ட் 2 மார்க்ல சிறுவினா செயல் குறிவினா மாதிரி இங்கேயும் செயலுக்கான சிறுவினா 2 சிறுவினா எழுதணும். நீங்க 4 வினாக்கள் கேட்கப்படும். ஓகேவா? இது 8 மார்க். அதுக்கப்புறம் 3x4 12. சேம் இங்க எப்படி இந்த 7x2 மொழிபெயர்ச்சி இலக்கணமும் அதே மாதிரி இந்த 3x4 மொழிபெயர்ச்சி இலக்கணம். இதுல என்னெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா பாளையம் பாராட்டல் வரும், அணி வரும், திணைத்துறை வரும், மொழிபெயர்ச்சி வரும், சில நேரங்கள்ல பழமொழி கொஸ்டின் கேட்கப்படும், அப்புறம் தமிழாக்கம் வரும். இதெல்லாம் திருப்பி சொல்றது என்னெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா பாளையம் பாராட்டல் வந்துரும், அணி வந்துரும், திணைத்துறை வந்துரும், அப்புறம் தமிழாக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலக்கண மொழிபெயர்ச்சி சிறுவினாக்கள்லாம் வரும். சரியா? அதனால இது எல்லாம் இந்த செக்ஷனுக்குள்ள வந்துடும்.
அதுக்கப்புறம் இந்த 4 மார்க் கம்ப்ளீட்டர் கடைசியா நெடுவினா. நீங்க 10th படிக்கும்போது நெடுவினாக்கு 8 மார்க் இருக்கும். இப்ப நெடுவினாக்களுக்கு 6 மார்க் தான். நெடுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நெடுவினா. ஒன்னு செயல் நெடுவினா, ஒன்னு உரைநடை நெடுவினா, இன்னொன்னு துணைப்பாடும். இந்த 3 பேட்டர்ன் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் உரைநடை நெடுவினா வந்துடும், அப்புறம் செயல் நெடுவினா, அப்புறம் பாத்தீங்கன்னா துணைப்பாடத்துக்கான நெடுவினா. இந்த 3 நெடுவினா வந்துடும். நெடுவினா எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த 4+2 செக்ஷன் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மனப்பாட வாழ்த்து, இது திருக்குறள். ஓகேவா? 6 இயல்ல இருக்கக்கூடிய மனப்பாட வாழ்த்து, 2 இயல்ல இருக்கக்கூடிய திருக்குறள் சேர்த்து மொத்தம் 6. இதுதான் 90 மார்க். சரி, 90 மார்க் எவ்வளவு எடுத்தா பாஸ் அப்படின்னா 90க்கு 25 எடுத்தா பாஸ். உங்க ஸ்கூல்ல 10 மார்க் இன்டர்னலுக்கு 10மே ஃபுல்லா போட்டாங்கன்னா நீங்க 25 எடுத்தாலே பாஸ். இல்ல அங்க இன்டர்னல் 5 தான் போடுறாங்க அப்படின்னா இங்க 30 எடுக்கணும். இல்ல அங்க இன்டர்னல்ல 0 தான் வாங்குறேன்னா இங்கேயே நீங்க வந்து 35 எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பாஸ்க்கான விஷயங்கள் சொல்லிட்டேன், ஏன்னா நீங்க புதுசா எழுதுறதுனால இந்த விஷயம் சொல்றேன். அப்புறம் இயல் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 மொத்தம் 6 இயல் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இப்ப நம்ம இந்த 90க்கு 90 அப்படின்றதுல குறைஞ்சபட்சம் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா 90 அவுட் ஆஃப் 80க்கு மேல கேதர் ஆயிரும். சரியா? ஏன் அந்த 10 மார்க் வரும்னா புக் இன்னர் 1 மார்க், புக் இன்னர் 1 மார்க் தனியா ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இந்த மொழி பேசுல ஒரு சில விஷயங்கள் இந்த 7-2 செக்ஷன்ல அதுல ஒரு 2-3 மார்க், அப்புறம் புக் இன்னும் ஒரு மார்க், ஒரு 5 மார்க் சொல்லிட்டு அந்த 10 மார்க்ல இதுல சேர்க்க, இந்த பிடிஎஃப்ல சேர்க்கல. அது எல்லாமே தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்ப இதுல மொத்தமும் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்களே 90க்கு 80 மார்க் வந்துடும். பிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா எடுத்துக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், அடுத்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கட்டும், அடுத்த மேஜர் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே, சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் குரூப், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வரும். கண்டிப்பா 11 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இந்த பேஜுக்கு நீங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணி எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.